ஹாய் கைஸ், விஜய் சித்து அண்ணாவோட மாச இன்கம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் அவரோட இன்கம் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறதுக்காக கூகுள் போனேன். அங்கே போன பிறகு தான் தெரியுது அவரோட இந்த இன்கம்க்கு பின்னாடி பட்ட உழைப்பும் கஷ்டங்களும் கடந்த 12 வருஷமா அவர் போட்ட எஃபெக்ட் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிறாரு, இவ்வளோ மக்களுக்கு போய் தெரிஞ்சிருக்காரு. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் நம்மளோட ஸ்ட்ரெஸ் பட்டர், நம்மளோட ஹார்ட்டுக்கு ரிலேட்டடான விஜய் சித்து அண்ணாவோட ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் சித்து அண்ணா கும்பகோணத்தில் தான் பிறந்திருக்காரு. இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஆனால் இன்ஜினியரிங்ல 20 அரியர் வச்சிருக்காரு. அப்பா வந்து சின்ன சின்ன நிலத்தரகர், அதாவது கூட்டுறவு சொசைட்டியில் தலைவராகவும் இருந்திருக்காரு. காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே அரியர்லாம் நிறைய ஆயிடுச்சு, இன்னும் நம்ம படிச்சு வேலைக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம விஜேவா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னை வந்தவருக்கு ஒரு டிவி சேனல் முன்னாடி போயிட்டு எனக்கு இந்த சேனல் ஆங்கர் ஆகணும், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவர்கிட்ட பேசுவோம். ஆளை பார்த்தா வெள்ளந்தியா இருக்கான், இவனை எப்படியாவது ஏமாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சித்து அண்ணாட்ட இங்கே சேனலில் வேலை வாங்குறதுலாம் ரொம்ப ஈஸிப்பா, இன்னைக்கு ஒரு அமௌண்ட் மட்டும் செட்டில் பண்ணு, எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 50,000 30,000 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் விஜய் சித்து அண்ணாட்டேருந்து வாங்கிட்டாராம். வாங்கிட்டு இவரும் இப்போ வேலை வரும் அப்போ வேலை வரும் நம்ம ஆங்கர் ஆயிடலான்னு உட்காந்து பார்த்து இருந்திருக்காரு. ஆனால் கடைசியில் வேலையே வரல. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான் நம்மளோட வெள்ளந்தியான ஃபேஸை வச்சு நம்மளை அவரே ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ரூம் ரெண்ட்லாம் இருக்கு, ஃப்ரெண்டு கூட தானே தங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி அவர் பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் ஓட்டுவாங்க இல்லையா செவுத்துலலாம், அங்கே போயிட்டு போஸ்டர் ஓட்டுற வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நைட்லாம் போஸ்டர் ஓட்டு வரான். அப்புறம் சின்ன சின்ன இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குற வேலை, இதுக்கெல்லாம் மாறி மாறி போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, டேய் எதுக்குடா சென்னை வந்த, விஜய் ஆகணும் தானே வந்தேன், அப்புறம் ஏதோ போஸ்டர்லாம் ஓட்டிட்டு இருக்க, இந்த லைஃப் உனக்கு செட் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. விஜய் சித்து அண்ணாவுக்கு ஜெயா டிவியில் கில்லாடி ராணி அப்படின்ற ஷோவில் வந்து ஆங்கராக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது அந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குதுன்னு சொல்லிட்டுனா, இவர் கால் ஷீட் வந்து May 3 வந்து கொடுக்குறாரு. May 3லேருந்து May 13 வரலையும் அவங்க ஒய்ஃப் ஷாலினி அக்காவுக்கு வந்து டெலிவரி டேட் எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவரும் ஷோவுக்கு ப்ரிப்பேர் ஆகி போயிட்டு ஷோ பண்ணலான்னு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஃபோன் வருது, இது மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து பெயின் எடுத்துச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு அந்த சம்திங் கொஞ்சம் பிரச்சனைலாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அண்ணன் வந்து அழுகுறாரு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஷாலினி அக்கா சொன்னாங்களாம், இங்கே எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ விஜய் ஆகணும், அதுதானே உன்னோட கனவு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறாத, நீ விஜய்வா ஆயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் அங்கே தனியாக பார்த்துக்கிறேன், அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க, நீ வந்து பத்திரமா அந்த ஷோ பண்ணு, ஹிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. விஜய் சித்து அண்ணாவும் உடனே விக்னேஷ்காந்த் கால் பண்ணி, எனக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, நான் வந்து ஷோவும் பண்ணி ஆகணும், நான் ஃபோனை வந்துட்டு தரேன், எந்த கால் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்த் அவர்கள்ட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு ஷோ பண்ணியிருக்காரு அண்ணா விஜய் சித்து அண்ணன். அப்போ வந்து ஷோவோட நடுவில் வந்து விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து உனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். சரிப்பா, விக்னேஷ்காந்துக்கும் விஜய் சித்து அண்ணாவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதை பற்றினையும் நான் சர்ச் பண்ணேன். விக்னேஷ்காந்த் அண்ணனுக்கும் விஜய் சித்து அண்ணாவுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதாவது பிளாக் ஷிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நிறைய வந்து ஷோஸ் வந்து அதில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சித்து அண்ணனால இப்படி தான் இன்ட்ரோ கொடுக்கணும், இப்படி தான் இந்த ஷோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து பிளாக் ஷிப்லேருந்து கொடுத்துருவாங்களாம். அதெல்லாம் கிரியேட் பண்ணி யார்ட்டையோ பர்மிஷன் வாங்கி இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. இது வந்து சித்து அண்ணாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுறோம் அப்படின்ற ஆசையால் விக்னேஷ்காந்த் கிட்ட கேட்டிருக்காரு, நான் இது மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு, சூப்பர் நீ தாராளமாக பண்ணுறா, அப்போ தான் உன்னோட இது வந்து இன்னும் டெவலப் ஆகும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஆரம்பித்து 9 மாதத்தில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் வரலையும் கையில் வச்சிருக்காரு விஜய் சித்து அண்ணா. ஏன்டா ஒரு எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு பார்க்க போனது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, அவர் எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண தான் உள்ளே போனேன். ஆனால் அவரோட இன்கம்க்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சது, நம்ம லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதோட பலன் வந்து இப்போ கிடைக்கலனாலும் பின்னாடி கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அவருக்கு எவ்வளோ இன்கம் வருது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு, இவ்வளோ மக்களை வந்து அட்ராக்டிவ் பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி அவருக்கு 12 வருஷம் கடுமையான காலகட்டம் இருந்திருக்கு. உங்களுக்கும் அது மாதிரி காலகட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக கடந்து போங்க, எப்போதுமே ஜாலியாக இருங்க, உங்கள் உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.